ஹலோ, வெல்கம் டு டாக்டர் வைதகீஸ் vlogs. இன்னைக்கு பார்க்க போறது ஒரு டே இன் மை லைஃப் vlog தான். அதிலே வந்து லைக் ஒரு ஹெக்டிக் டேன்னு சொல்லலாம். ஒரு கேம்ப் ஒன்று போயிருந்தோம். அதை முடிச்சுட்டு நான் ஈவினிங் டைம்ல நான் என்னென்ன பண்ணேன், எங்கெங்க போனேன், பாப்பாக்கு என்ன வாங்கி கொடுத்தேன் அப்படின்றத வந்து இந்த vlogல நீங்க ஃபுல்லா பாப்பீங்க. வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பாக்குறவங்களா இருந்தீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கண்டிப்பா நீங்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ள போலாம். ஒரு 5 டேஸ்க்கு முன்னாடி ஒரு கேம்ப் வந்து பாண்டிச்சேரி முனிசிபாலிட்டி ஒர்க்கர்ஸ்க்காக அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த கேம்ப்க்கு நான் போயிருந்தேன். அது வந்து நாங்க ஒர்க் பண்ற டிபார்ட்மெண்ட் கீழ இருந்து அந்த கேம்ப் வந்து ஹோஸ்ட் பண்றதுனால சோ எனக்கு வந்து அவங்க ஹானர் பண்ணிருந்தாங்க. அந்த முனிசிபாலிட்டி ஒர்க்கர்ஸ்னுடைய ஹெட் வந்து ஹானர் பண்ணிருந்தாங்க. சோ அதனுடைய ஒரு இமேஜ் தான் இது. சோ நான் என்ன பண்ணிருந்தேன்னா என்னுடைய டீம் கூட சேர்ந்து நான் அதர் ஸ்பெஷாலிட்டி டிபார்ட்மெண்ட்ஸை கூட்டிட்டு போயிருந்தேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஆர்த்தோ, அதாவது எலும்பியல் நிபுணர் அந்த மாதிரி, அப்புறம் ஓஜி அதாவது மகப்பேறு மருத்துவர், இந்த மாதிரி எல்லாம் ஒரு டீமா போயிருந்தோம். கூட பார்மசி எல்லாமே வந்திருந்தாங்க. அங்க இருக்க நம்ம சொசைட்டிக்கு ரொம்ப முக்கியமான முனிசிபாலிட்டி ஒர்க்கர்ஸ், அவங்க வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். நம்மளுடைய சிட்டி இவ்வளவு கிளீனா இருக்கிறதுக்கும் இவ்வளவு ஒரு ஹைஜீன் மெயின்டைன் பண்றதுக்கும் அவங்க ரொம்ப 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 முக்கியம். ஸோ அவங்களுக்கான ஒரு ஃப்ரீ ஹெல்த் கேம்ப் தான் இது. ஸோ நான் என்ன பண்ணியிருந்தேன், நான் போயிட்டு என்னுடைய ஹாஸ்பிட்டல்ல நடக்கிற ஒரு சில ஃப்ரீ சர்வீசஸ் பத்தி அவங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அண்ட் அவங்களுக்கு ஏதாவது அது ரிலேட்டடா ஏதாவது பிளட் டெஸ்டோ இல்லை இன்வெஸ்டிகேஷனோ பண்ற மாதிரி இருந்தீங்கன்னா என்னோட டேபிளுக்கு வாங்க, நான் உங்களுக்கு அதுக்கான ஒரு ரெஃபரல் கார்டு கொடுக்குற மாதிரியும் பிளஸ் எங்களுடைய நிறைய அதர் சர்வீசஸ் பத்தியுமே நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ அதை பிரீஃப் பண்ணும்போது எடுத்த ஒரு செக்மெண்ட் தான் இது. இது ஒன் ஆஃப் த டீம்ல இருந்து ஒருத்தவங்க எடுத்திருந்தாங்க. ஸோ அதனால அவங்களால ப்ராப்பரா எடுக்க முடியல. அது வந்து கொஞ்சம் லைட்டா ஷேக்கியா தான் இருக்கு. பிளஸ் இது என்னோட கேமராவும் இல்லை. ஸோ அவங்களுடைய அந்த ஜியோ டேக் பண்ண கேமரால எடுத்ததுனால இது கொஞ்சம் இதுவா இருந்துச்சு. ஸோ இந்த கேம்ப் வந்து எனக்கு ரொம்ப எப்படி சொல்றது, மார்னிங் வந்து ஒரு 9 o'clock ஸ்டார்ட் ஆகி 12:30 வரைக்கும் நடந்தது. பேஷண்டோட லோட் வந்து முன்னாடியே சொல்லிட்டாங்க, அரௌண்ட் 150 to 160 ஒர்க்கர்ஸ் அப்படின்றத முன்னாடியே சொல்லிட்டாங்க. ஸோ அந்த லோட் கொஞ்சம் ஸ்லோவா கிராஜுவலா வர ஆரம்பிச்சிருந்தாங்க. நல்லா இருந்தது. நிறைய பேர் வந்து இந்த மாதிரி காமன் கம்ப்ளைண்ட்ஸ் வந்து யூஸ்வலா பார்க்க முடிஞ்சது. எல்லாருக்கிட்டையுமே நான் லைக் காமனா பார்த்த ஒரு விஷயம் என்னன்னா, எல்லாருமே பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணி வந்திருந்தாங்க, ஸ்கிப் பண்ணி வேலைக்கு போயிருந்தாங்க. அதனால அது இன்டியூஸ்ட் அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஃபாஸ்டிங் ரொம்ப ரொம்ப நேரம் இருக்கிறதுனால அதனால அவங்களுக்கு வந்து லைக் கேஸ்ட்ரிக் அல்சரா இருக்கட்டும், அவங்களுக்கு வந்து எப்படி சொல்றது, சாப்பிட்ற சுத்தமா பசியின்மையே சுத்தமா ரொம்பவே வந்து அவங்களுக்கு அந்த அப்பிடைட்டே வந்து லூஸ் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி பாதி கேட்டகரி வந்தாங்க. பாதி கேட்டகரி வந்து ஜென்ரலைஸ் பாடி பெயின், ரொம்ப உடம்பு வலிக்குது, ரொம்ப எக்ஸசிவா டயர்டா இருக்கு, ரொம்ப நேரம் வெயில நின்று நாங்க கிளீன் பண்றோம், அதனால எங்களுக்கு கிடினஸ் அதாவது மயக்கம் வருது இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாதி செக்டார் வந்திருந்தாங்க. சோ எல்லாரையும் பார்த்து முடிச்சுட்டு எல்லாருக்கும் முடிஞ்ச அளவு கொஞ்சம் ஃப்ரீ டேப்லெட்ஸ், அவங்களுக்கு தேவைப்படுற சில மெடிசன்ஸ், சில இன்வெஸ்டிகேஷன்ஸ், ஃப்ரீ இன்வெஸ்டிகேஷன்ஸ் அவங்கலாம் டிக் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நாங்க வந்து கொஞ்சம் ஹெல்த் எஜுகேஷனே கொடுத்தோம். இந்த ஓரல் ஹைஜீன் பத்தின ஹெல்த் எஜுகேஷன். நிறைய பேர் இந்த ஃபீல்ட்ல இருக்கவங்க டொபாக்கோ வந்து கன்சியூம் பண்றாங்க. சில பேர் அங்க இருக்கும் போதே புகையில போட்டுட்டு தான் இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் வேண்டாம், அதோடைய ஹார்ம்ஃபுல் சைட் எஃபெக்ட்ஸ் எல்லாமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நார்மலா ஓபிடி நார்மலா கேம்ப் இப்படிதான் போயிட்டு இருந்தது. ஒரு 2 to 3 hours இப்படிதான் போயிட்டு இருந்தது கேம்ப். முடிச்சுட்டு நாங்க கிளம்புற டைம் ஆயிடுச்சு. எங்களுடைய கேம்ப் வந்து அது வாசல்லே வந்து ஒருத்தவங்க நிறைய லோக்கலா சில பொருள் எல்லாம் வந்து சேல் பண்ணிட்டு இருந்தாங்க, லைக் இந்த ஊறுகாய் அந்த மாதிரி எல்லாம். அது சும்மா அப்படியே நாங்க 2-3 வாங்கிட்டு அதுக்கப்புறம் கிளம்பிட்டோம். வீட்டுக்கு வந்தோன்னா மகளிர் எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தா. ஸோ அவளை கூட்டிட்டு போயிட்டு நொங்கு வாங்கிட்டு வரலாம்னு சொல்லிட்டு நொங்கு வாங்கி கொடுத்தோம். ரொம்ப காஸ்ட்லியா இருந்தது. எப்படின்னா வந்து 2 பீஸ் வந்து 2 பீஸ் வந்து 10 rupees 15 rupees இருந்தது. நான் வந்து 50 rupeesக்கு வாங்கியிருந்தேன். எனக்கு அதுக்குமே வந்து ஒரு 7 to 8 தான் வந்துருந்துச்சு. ரொம்ப குட்டியா இருந்தது. எனக்கு ரொம்ப ஓவர் பிரைஸா தோணுச்சு. மேபி இப்பதான் சீசன் ஆரம்பிச்சிருக்கு, இன்னும் நிறைய நொங்கு வரலன்றதுனால அவ்வளோ வந்து எக்ஸ்பென்சிவா விற்கிறாங்களான்னு தெரியல. ஸோ ஃபியூச்சர்ல போக போக வந்து நாங்க லைக் கொஞ்சம் குறையும், லைக் 3 பீஸ் வந்து 10 rupees அப்படியெல்லாம் இருக்கும். அந்த டைம்ல பாத்துக்கலாம். பாப்பா வந்து ரொம்ப இந்த நொங்கு ஃப்ரூட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து அவ எப்பவுமே நோ சொல்லவே மாட்டா. அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ். ஸோ அதனால நான் வந்து இதை என்கரேஜ் பண்ணிட்டே தான் இருப்பேன். காஸ்ட்லியா இருந்தாலும் வாங்கி கொடுத்துட்டே இருப்பேன். அப்பதான் அவளுக்கு அதை பத்தின ஒரு இது மறக்காம இருப்பா சாப்பிடுறது. முடிச்சுட்டு ஈவினிங்கா வந்து காஃபி கொடுக்க போயிருந்தேன். இந்த காஃபி என்னோட ரீசன்ட் ஃபேவரட்டா இருக்கு. ஸோ இது ஒரு கஃபே, கோத்தாஸ் கஃபேன்னு சொல்லிட்டு, இது வந்து ஒரு காஃபி ₹20. இது வந்து மீடியமா நமக்கு சுகர் போட்டு கொடுப்பாங்க. நான் எப்பவுமே சுகர் கொஞ்சம் அதிகமா சாப்பிடுற ஆளு. ஸோ சுகர் எல்லாம் போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டு வழியிலே பெட்ரோல் போட போயிருந்தோம். ஸோ பங்க் வந்து ரொம்ப காலியா இருந்தது. அதுக்கு முன்னாடி ரொம்ப பேனிக் ஆயிட்டு இருந்தோம் நடுவுல. ஸோ வந்து இது கரெக்டா ஒரு 2:30 இருக்கும்னு நினைக்கிறேன். 1:30 இது கரெக்டா 1:30க்கு போயிட்டு பெட்ரோல் ஃபில் பண்ணியிருந்தேன் டேங்க். எனக்கு வந்து கிட்டத்தட்ட என்னுடைய பெட்ரோல் வந்து நான் போட்டேன்னா எனக்கு ஒரு 1 week to 10 days எனக்கு போகும். அவ்வளவு தூரம் எனக்கு இதுவா இருக்கும். ரொம்ப தூரம் போற மாதிரி இருக்கும் எனக்கு. ஏன்னா வீடு கிட்டே தான் இருக்கு என்னுடைய ஒர்க் பிளேஸும்.
நைட்டு வந்து நாங்க மார்க்கெட் போயிருந்தோம். இது வந்து நாங்க யூஸ்வலா எப்பவுமே வாங்குற இடம் தான். ஈசிஆர்ல பொம்மையார் பாளையம் கிட்ட இருக்க ஒரு ஃபிஷ் மார்க்கெட். நைட்ல வந்து இருப்பாங்க, லைக் ஒரு 8:30 வரைக்கும் இருப்பாங்க. அங்க போயிட்டு ஒரு 3 to 4 டேஸ்க்கான ஃபிஷ் வாங்கிட்டு வந்து வச்சிருவோம். ஏன்னா அவங்க ஃப்ரெஷ்ஷாவும் கொடுப்பாங்க, விலை கம்மியாவும் இருக்குங்க கம்பேரிட்டிவா நம்ம வீட்டுக்கிட்ட வரவங்க கிட்ட வாங்குறத விட. போயிட்டு ப்ரான்ஸ், அப்புறம் அந்த காணங்கழுத்தி மீன், பாறை மீன் எல்லாமே வாங்கிட்டு வந்தாச்சு. வந்துட்டு எல்லாத்தையும் கிளீன் பண்ணி மசாலா போட்டு ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டேன். இதெல்லாம் எங்களுக்கு என்டையரா வாங்கினது எவ்வளவு ஆச்சுன்னா லைக் 450 என்பதா ஆச்சு. பட் நீங்க லிட்டரலா பாக்கலாம், அது தட்டு ஃபுல்லா மீன் இருந்தது. இது கூட சேர்ந்து எங்களுக்கு வந்து யாரா வந்து 2 kg கிட்ட கொடுத்திருந்தாங்க. அவங்க ரொம்ப தெரிஞ்சவங்க, ஏன்னா நான் பிரெக்னெண்டா இருக்கிறதுல இருந்து அவங்க கிட்ட தான் போயிட்டு இருக்கேன், ஃபர்ஸ்ட் குழந்தை. சோ அதனால வந்து நாங்க எப்ப போனாலும் எங்களுக்கு நிறைய வச்சு கொடுத்துருவாங்க. அண்ட் இது வந்து 450னா வர்த் தான், இது யாரெல்லாம் சேர்த்தே. சோ முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு கிளீன் பண்ணி கொஞ்சம் ஃப்ரிட்ஜ்ல எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் இறா வறுத்து கொடுத்தேன். அண்ட் கொஞ்சம் மீனுமே ஃப்ரை பண்ணி கொடுத்துட்டேன். இன்னைக்கான டே எனக்கு இப்படிதான் போச்சு. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க, இன்னும் நிறைய vlogs வந்துட்டே இருக்கு. சோ கீப் வாட்சிங். தேங்க்யூ, பை பை, ஹேவ் a nice day.